ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராமில் ஜட்ஜாக வந்த கௌஷிக் சார் சொன்ன நண்டு சூப் ரெசிபி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் நண்டு கால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுருந்த நண்டு காலை போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் வந்து நான் இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கை சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கோம். அதை வந்துட்டு சதைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக என் பொண்ணு தான் வந்துட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஒரு 5 வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். அதையும் வந்து நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். 1-2 தட்டினா போதும். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை வந்து 2 உடச்சி அதில் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு 1-2 சதைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நண்டு வந்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நண்டு வந்து வெந்துருச்சு, தண்ணியே இல்லாமல் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம அந்த உரலில் போட்டு 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா இடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த நண்டு காலெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் சைடில். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகத்தை போட்டுக்கலாம், சின்ன ஜீரகம். அது கூட நம்ம வந்து வெள்ளைப்பூடு, சதைச்சி வச்ச வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாடை போகட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ நண்டை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த நண்டு தண்ணி எல்லாத்தையும் அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு கம்மியாக இருக்கும், சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நண்டு சூப் வந்து ரெடி. இந்த சூப் வந்து கோல்டு, ஃபீவர், இருமல், சளி எல்லாமே வந்துட்டு சரியாயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.